காசு அரேஞ்ச் பண்ணதாம போயிட்டு இருக்கேன். என் கூட வேலை செய்யறதாம கேட்க போறேன். ஒரு அரை மணி நேரத்துல கூப்பிடுறேம்மா. அரிஃப அரிஃப சொல்லுண்ணா. என்னண்ணா காலங்காத்திலே வந்திருக்க? ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமாடா? குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வேற போனோம், வேலை வேற இல்ல, உனக்கே தெரியும்ல. என்னது காசா? யோ, எங்கேயாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாயா? காலங்காத்தால தூங்கின்னு இருக்கணும், எழுப்பி காசு வேணும் அது வேணும்னு சொல்லின்னு இருக்கிற. பிள்ளைங்களை கூட பாத்துக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கியா பெத்துக்கிறீங்க? காசை கொடு அது கொடுன்னு காலங்காத்தால மயிராட்டம் வந்துட்டானுங்க. காசு அரேஞ்ச் பண்ணிட்டோமா, ஒரு அரை மணி நேரம் கொடுத்துக்குமா, போட்டு விட்டுறேன். எனக்கு மட்டும் ஏன் அந்த சோதனைகள்லாம் நடக்குது? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். வேலைனா அண்ணா, நான் அப்படி பேசினது நினைச்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதண்ணா. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவானா, அதனால தான் அப்படி பேசிட்டேன். எவ்வளோண்ணா கேட்ட? 1000 ரூபா தானேண்ணா? புடிண்ணா. அண்ணா, உன் தம்பி கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோண்ணா, ப்ளீஸ்ண்ணா, வைண்ணா. இல்ல பரவாயில்லடா, வேண்டாம். மனுஷங்க தானே முக்கியம், இதெல்லாம் ஒரு பேப்பர்ண்ணா, வைண்ணா. உன் இடத்துல நானும் இருந்திருக்கேனே, ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், ரோட்ல தூங்கியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு தானே நான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். ரொம்ப நன்றிடா, இந்த உதவியெல்லாம் மறக்கவே மாட்டேன்டா. முதல்ல பிள்ளைங்களை பாருங்கண்ணா, வேற எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கால் பண்ணுங்க. நான் எந்த இடத்துல இருந்து வந்தேன்னு மறக்காதனாலதான் நான் இன்னமும் இப்படி இருக்கேன். எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. காசு அரேஞ்ச் பண்ணிட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஜிபே பண்ணிடுறேமா.